அதாவது நம்ம இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 டெரிட்டரியும் இருக்குது, மொத்தம் 36. இதில் வந்து நவோதயா ஸ்கூல்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து 1986 காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நம்மளுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த நவோதயா ஸ்கூல் எதுக்கு, ஏன் அப்படின்னா நவோதயா ஸ்கூலில் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன், யூனிஃபார்ம், ஹாஸ்டல் அண்ட் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் ஃபார் டேலண்டட் ரூரல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சரியா? இப்போ நான் சொன்ன இந்த 28 ஸ்டேட்டு ப்ளஸ் 8 யூனியன் டெரிட்டரியில் ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான் இந்த நவோதயா ஸ்கூலை அங்கீகரிக்காத மாநிலம். அது என்னன்னா, நம்ம ரொம்ப சொல்லிக்கிறதுக்கு நம்ம பெருமை அடையக்கூடாது, வெக்கப்படணும். அது வந்து நம்ம தமிழ்நாடு. கேட்டுக்கங்க, இந்தியாவில் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அதிகபட்சம், அதாவது நம்ம கால்குலேட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேர் எந்த மாநிலத்தில் இருக்காங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த 2 மாநிலம் பின்தங்கி இருக்குன்னு. ஆனால் அது கிடையாது. உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகாரில் நிறைய ஐபிஎஸ் அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வர்றாங்க. அதில் நிறைய பேர் வந்து இந்த நவோதயா ஸ்கூலில் படித்த கிராமப்புற மாணவிகள். நவோதயா ஸ்கூலை ஏன் நீங்கள் வந்து இது வரைக்கும் அங்கீகாரம் பண்ணலை? 660 ஸ்கூல் வந்து சேங்ஷன் ஆயிருக்கு. அதில் 650 ஸ்கூல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் பிஜேபி கவர்மெண்ட் ஸ்டேட் வந்து 7 இருக்கு. 7ல் 6ல் வந்து நவோதயா ஸ்கூல் இருக்கு, எக்ஸப்ட் தமிழ்நாடு. புரிஞ்சுக்கோங்க. அதாவது 8 டெரிட்டரியில் 5 டெரிட்டரி வந்து நான் பிஜேபி கவர்மெண்ட், அதுலேயும் வந்து நவோதயா ஸ்கூல் இருக்கு. நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. படிங்க, கண்ணை விழிச்சு விழிப்புணர்ச்சியா இருங்க. நம்ம குழந்தைங்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும். இவங்களே 100 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்களே வந்து உட்காந்து குறுநில மன்னராட்சி செய்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா? கிராமப்புற டேலண்டான மாணவர்களுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தரப்படுது. ஃப்ரீ ஹாஸ்டல், ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ எஜுகேஷன். அதாவது இத்தனை மாநிலத்தில் இருக்குதே, ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? 11 ஸ்கூல் தெலுங்கானால இருக்கு, 14 ஸ்கூல் கேரளால இருக்கு, 15 ஸ்கூல் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கு, 31 ஸ்கூல் கர்நாடகால இருக்கு. இதுல வந்து ஏதாவது நம்ம பிஜேபி இருக்கா? அவங்களாம் ரன் ஆகலையா? அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல எண்ணம், பிள்ளைங்க படிச்சு முன்னேறட்டும், கிராமப்புற பிள்ளைங்க. அப்ப நம்ம தலைவர்கள் நம்மள என்ன பண்றாங்க? பார்த்துக்கங்க, புரிஞ்சுக்கங்க. நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கங்க.